வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஜோதிடம் ஒரு எளிமை, மகா அற்புதம். ஜோதிடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்கலாம். எல்லாருக்குமே ஜோதிடத்துல யோகம் இருக்கு. எந்த ஜாதகமும் மோசமான ஜாதகம் கிடையாது. ஜாதகம் என்பது யோகத்தினால்தான் மனிதனை பிறந்திருக்கிறான். அப்ப எழுவகை பிறப்பினும் உயரியது விரும்பியது மக்கள் பிறப்பு. அதனால மனிதனா பிறந்திருக்கிறான யோகம் பிறந்தா தான், யோகத்துல தான். நமக்கு தான் பார்க்க தெரியல. அப்ப ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் வலுத்தால் அந்த கிரகம் நன்மை செய்யும். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கு 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் வலுத்து விட்டால் அந்த ஜாதகர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார், அந்த கிரகத்தினுடைய திசை புத்திகள்ல. இப்படி ஒரு கணக்கு உண்டு. இப்போ ஒரு ஜாதகத்துல சனிக்கு 11ஆம் இடம், சனிக்கு 11ஆம் வீடு, 11ஆம் ராசி வலுத்து விட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்? பெரிய அதிர்ஷ்டக்காரர். இப்படியெல்லாம் ஜாதகத்தில் இருக்கு. 11ஆம் இடத்துல சுபர் இருந்தாலும் அந்த ஜாதகர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்க, ஜோதிடத்துல கிரகங்கள்ல பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள்னு இருக்கு. பாவ கிரகங்கள் ராகு, கேது, சனி, செவ்வாய் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஒரு பாவ கிரகம் நடுவில் இருக்கு, அதுக்கு 2 பக்கம் 2 சுப கிரகங்கள் இருக்கு. அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் டாப்ல வந்துடுவார். அதே போல ஒருத்தர் ஜாதகத்துல 1க்கு மேற்பட்ட 2-3 கிரகங்கள் வக்கரமாக இருக்கு, இல்லை அது நீச்சமா இருக்கு. உடனே சொல்லுவாங்க வக்ரம் நீச்சம் அப்படின்னா ஒரு பெரிய குற்றம்னு சொல்லி ஜோசியர்கள் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அவ்வளோதான் எழுந்திருக்க முடியாது, நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு பாதிப்பு, ஒரு பிரச்சனையை சந்தித்த பிறகு அதே கிரகம் வேகமாக அவங்கள வளர்த்து விட்டுரும். அவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்க, அவங்க ஜாதகத்தில் 2-3 கிரகம் வக்ரமோ நீச்சமோ இருக்கும். அவங்க எப்படி டாப்ல வந்தாங்க? ஆரம்பத்தில் ஒரு மைனஸை சந்திச்சிருப்பாங்க, அதற்கப்புறம் அந்த கிரகம் அந்த வேலையை செய்யாது. அதே போல ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நின்ற வீட்டிற்கு முன்னையும் பின்னையும் ஒரு சுபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் அதிர்ஷ்டமான ஜாதகர். அதே போல ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சந்திரனுடன் சூரியனுடன் சேர்ந்து விட்டால் யோகம். குருவும் சந்திரனும் சேர்ந்தால் யோகம், குருவும் சூரியனும் சேர்ந்தால் யோகம். அல்லது சூரியனையோ சந்திரனையோ குரு பகவான் பார்த்தாலும் யோகம், அதிர்ஷ்டம். அதே போல ஒரு ஜாதகத்தில் குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 பேர்களுடைய நட்சத்திரங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகர் யோகத்தை பெறுவார். இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய விதிகள். ஒரு ஜாதகத்துல சூரியனின் நட்சத்திரத்துல கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல அநேகமான கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் புகழ் அடைந்து கொண்டே இருப்பார், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார். ஒரு ஜாதகத்துல கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன், திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சரி, ஓகே. ஆனா யாரெல்லாம் இந்த கேது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மைனஸை தந்து, அதுல ஒரு நிபுணத்தை தந்து அப்புறம்தான் அவர்களுக்கு திருமண வாழ்வு இருக்கும். புதன் கேது ஒரு பாதிப்பை தந்து அவர்களை உயர்த்தும், சுக்கிரன் கேது ஒரு பாதிப்பை தந்து அவர்களை உயர்த்தும். அடுத்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில திசைகள் கூட ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கல்வி என்பது ஒரு எதிர்காலத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு திருமணம் ஆகி கூட படிப்பார், ஒருத்தருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படிப்பார், அப்படி இருக்கும். 5ஆம் பாவத்திற்கு பிறகு 5ஆம் பாவத்திற்கு பிறகு 3வது பாவத்தினுடைய கிரகம் வந்தால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் டாப்ல இருப்பார். 7ஆம் பாவம் நல்லா இருந்து 7ஆம் பாவத்திற்கு அப்புறம் 3ஆம் பாவத்தினுடைய கிரகம் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு அவர் படிப்பார். இப்படியெல்லாம் ஜோதிடத்துல எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்ப பாருங்க, லக்னத்தை யாரு பார்க்கறாங்கன்னு பார்க்கணும். லக்னத்தை ஒரு ராஜ கிரகம் பார்த்தால் ராஜாவாகத்தான் வாழ்க்கை இருக்கும். அப்புறம் பாருங்க, குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 பேர்ல லக்னத்தை 2 பேர் பார்த்தாலும்
ஜாதகர் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவார். அதே போல குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 பேர்த்துல 2 பேரு ஒரு ஜாதகத்தில் 4ஆம் வீட்டை பார்த்தால் அவருக்கு தாய் ரொம்ப உயர்ந்த நிலையை அடைவாள். சுலபமாக வீடு, வண்டி, வாகனங்கள் அமையும். குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 பேரும் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை பார்த்தால், அப்ப 7ஆம் இடம் என்பது மனைவி. மனைவி ரொம்ப சிறப்பாக அதிர்ஷ்டகரமாக வருவாள். ஒரு ஜாதகத்தில் குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்கள்ல ஏதாவது 1ஓ 2ஓ நமக்கு 5ஆம் வீட்டை பார்த்தால் அற்புதமான புத்திரர்களும் பெருமையாக சிறப்பாக நமக்கு கிடைப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் குருவும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்த்தால் நம்முடைய இளைய சகோதரன் சிறப்பாக இருப்பார். இப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்துல ஒளிஞ்சிருக்கக்கூடிய யோகங்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, எங்கெல்லாம் 2 பாவிகள் இருக்காங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த செவ்வாய் தான் பூமிகாரகன், மங்களகாரகன், பெண்ணுக்கு கணவனார். அந்த செவ்வாய்க்கு 2 பாவிகள் இருந்தால் அப்ப என்ன பண்ணணும்? பூமி மனை வாங்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். செவ்வாயினா கணவனார் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில பாவக்கிரகங்கள் ராகு, கேது, செவ்வாய், சனி இருந்தால் அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண உறவு வாழ்க்கையில கவனமா இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்தை பொருத்தணும். இடம் வாங்க போறீங்களா, பிளாட் வாங்க போறீங்களா, ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்களா, அப்படிங்கும் போது இந்த செவ்வாயெல்லாம் அதுக்கு பக்கத்துல யார் இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் ஜாதகத்துல 5ஆம் பாவம் கெட்டால் குழந்தை மேல நம்ம அதிக பாசம் வைக்கக்கூடாது. எந்த பாவம் கெடுகிறது? லக்னம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இதெல்லாம் உறவுகள். ஏதோ ஒரு பாவம் கெட்டுத்தானே இருக்கும். அந்த பாவாதிபதி மறைஞ்சிருப்பாரு, அந்த பாவத்துல பாவக்கிரகம். அந்த பாவம் சார்ந்த கிரகம் சார்ந்த உறவுகளில் 5னா குழந்தை, 7னா கெட்டு போச்சுன்னா மனைவி மேல அதிக பாசம் வச்சுக்க கூடாது. 4னா 4 கெட்டா தாயார், 3 கெட்டா மாமனார், 10 கெட்டா மாமியார். அப்ப 4ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா நாம தாய் மேல அளவுக்கு அதிகம் பாசம் இருக்கக்கூடாது. அது இருந்தா என்ன ஆகும்? அது நமக்கு இம்சையை கொடுக்கும். நாமளா விளையிட்டா கிரகம் தொந்தரவு பண்ணாது. கவனிச்சிங்களா? அடுத்து பாருங்க, சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா அத்தை மேல பாசம் வைக்கக்கூடாது. சந்திரன் நீச்சம், அப்ப பெண்கள் வகைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். செவ்வாய் நீச்சம், சகோதரன் மேல கவனமா இருக்கணும். இதெல்லாம் இப்படித்தான் வாழணும் என்பதை சொல்வது நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய கைடு. அடுத்தாப்புல பாருங்க, நம்மளுடைய ஜாதகத்தை 4ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் இடம் கெட்டு போச்சு, இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மனை இருந்தா போதும்னு வாழ்ந்துக்கணும். அதவே பெரிய அரண்மனையா நினைத்து கொள்ளணும். இதுதான் நம்ம ஜாதகத்தின் மூலியமாக நாம் இயற்கையாகவே நம்மை பரிகாரமாக மாற்றிக்கொள்ளுதல். அது நிறைய பேர் இன்னைக்கு அப்படி இல்லை, கெட்டு போச்சுன்னா நான் என்ன செஞ்சா சரியா வருவேன். இயற்கையே உங்களுக்கு மறுக்குது, இயற்கையே உங்களை தண்டிச்சிருக்கு. நீங்க அதை ஓவர்டேக் போனீங்கன்னா அது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கொடுத்துரும். இது நிறைய பேருக்கு புரிவது இல்லை. இப்பிறவியில் துன்பத்தை அனுபவிப்பதற்கு மட்டுமே தான் நாம் வந்திருக்கிறோம். இன்பத்தை அனுபவிக்க மட்டும்தான் வந்திருக்கிறோம். அப்ப இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். ஒரு பக்கம் கெடுத்தா 100 பக்கம் உங்களுக்கு கொடுப்பாரு, அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்திற்கு 4ஆம் வீட்டை யாருமே பார்க்கல, எந்த கிரகமும் பார்க்கல. அப்ப அந்த வீட்டுல யாருமே பார்க்கலன்னா திருடு போயிடும். திருடு போச்சானா ஆமா. ஒரு வீட்டுல நிறைய கிரகம் உட்கார்ந்துருக்கு, நிறைய கிரகம் பார்க்குது, அப்பவும் திருடு போச்சானா ஆமான்னாரு. முதல்ல பார்க்கல, நீங்க அதுக்கு திருடு போச்சுன்னு சொன்னீங்க, சரி பரவாயில்ல. எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லா கிரகம் பார்க்குது, எல்லாரும் கூட்டவனர். அப்போ அந்த வீட்டில் ஆளும் இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் விசேஷம்னா தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் வருவான். வரும்போது கூட்டத்தில் எவனா ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான். யாரை நீங்கள் சந்தேகப்படுவீங்க? அப்போ திருடு என்பது கூட்டமாக இருக்கும்போது நம்ம வந்தவங்களை கவனிப்போம், நம்ம உடைமைகள் வேல்யூல் திங்ஸை கவனிக்க மாட்டோம்.
அப்போ யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா வைக்கணும். எல்லா அறைகளையும் திறந்து விடக்கூடாது, எல்லாரையும் படபடன்னு கூட்டிட்டு வரக்கூடாது. அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல 4ஆம் வீட்டை சனி ராகு பார்க்குறாருன்னா என்ன செய்யணும்? சனி ராகு என்பது அந்நிய கிரகங்கள், அந்நியர்கள். அப்போ அந்நியர்கள், அக்கம் பக்கம் உள்ள அந்நியர்கள் யாரோ நம்ம வீட்டை நோட்டம் போடுறாங்க, அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ உன் வீட்டை யாரோ வாட்ச் பண்றான், அப்போ கவனமாயிடணும் அர்த்தம். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய்க்கு அடுத்த கட்டம் எம்டியா இருக்கு, செவ்வாய்க்கு அடுத்த கட்டம் எம்டியா இருக்கு, அதுக்கு அடுத்து தான் கிரகம் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வீடே அமையும். இல்லைன்னா உங்க தெருவுக்கு 2 தெரு தள்ளி தான் வீடே இருக்கும். இப்படி அதே போல 4ஆம் அதிபதிக்கு பக்கத்திலேயே 4ஆம் அதிபதி அதுக்கு பக்கத்திலே 5ஆம் வீட்டின் அதிபதி பக்கத்துல இருக்காருன்னா என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்? அடுத்த சொத்து அமையும். 4வது கட்டத்தை வச்சுதான் பூமி மனைன்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப வாழ்க்கையில 40 வயதுக்கு மேல வீடு சொத்து வாங்குறவங்க சொத்து மனையில பிரச்சனை வர்றதில்லை. ஒரு 27 வயசு, 25 வயசு, 28 வயசுல ஒருத்தர் சொத்து வாங்குறேன்னு சொன்னான்னா அவனுக்கு என்ன இருக்கும்? இட பிரச்சனை இருக்கும், தெரியாது. பூமி மனையை பத்தி தெரியாது, டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கா தெரியாது, வெள்ளங்கம் இருக்கா தெரியாது, அதுக்கு வேல்யூ இருக்கா தெரியாது. அப்ப அனுபவம் இல்லை. அதனாலதான் கடவுள் 4வது வீட்டை 10 வயசு 40 வயசுல வச்சான். 120 வயது வரைக்கும் வாழக்கூடியதா ஒரு வீடு 10 வருஷம். அப்ப சின்ன வயசுல வச்சிருந்தா ப்ராப்ளம். ஒரு மனிதனுக்கு யோகம் பின்னாலதான் இருக்கணும், கிட்ட வந்துட்டா ஒன்றும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு பால யோகம் ஒரு சின்ன வயசுல 30க்குள்ளே அவருக்கு யோகம் எல்லாம் வந்துருச்சு. சின்ன வயசுல அவனுக்கு ஒரு 25 வயசுல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சான்னா அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. அவன் அண்ணன்ட்ட கொடுப்பான், தம்பிகிட்ட கொடுப்பான், சொந்த பந்தத்தை கொடுப்பான், மாமா மச்சன்கிட்ட கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த பணம் கேட்டால் வராது, விரயமாயிடும். அப்போ திருப்பி தரவும் மாட்டாங்க. அப்போ பணத்தின் அருமை அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 45லிருந்து 50 60 வயசுக்குள்ள அதுதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அதுக்கு முன்னால பணம் வந்ததுன்னா எங்கேயாவது போய் லாக் ஆகிடுவான். அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது.